ஒரு 2 பேர் 1 மாதமாக இவ்வளோ பெரிய சித்திரவதையை அனுபவிக்கிறாங்களே, அது உங்களுக்கு பெருசாக தெரியலையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ ஒரு லீடராக இருந்தால் இப்படி தான் நடந்துக்கணுமா? நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய லீடர்னு எப்படி சொல்லிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் யாரை தத்தெடுக்கிறீங்க? அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தையோட தாய், அடுத்தவர் மனைவி. இவ்வளோ பெரிய அலிகேஷனை பென்ஸ் மேலே வைக்கும்போது பென்ஸ் நியாயமாக ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? இப்போ ஒருவேளை இதெல்லாம் நடக்கவே இல்லை, பொய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, சிம்பிளாக யார் கையில் நான் விட மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், மனுஷன் கையில் விழவே மாட்டேன். மனுஷன் கையில் விழவே மாட்டேன். இப்போ பென்ஸ் இப்படி தான் சொல்லி சமாளிப்பார். ஏன்னா இவர் ஒரு சபை போதகர், ரொம்ப பெரிய ஆள். அவருடைய கண்ட்ரோலில் அவருக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க, பென்ஸ் உட்பட. பணம் வந்தால் மட்டும் மக்கள்கிட்ட வரணும், தனக்கு கீழே இருக்கிற 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய விஷயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே நம்ம வந்து 4 பேருக்கு 4 கேள்விகள்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதில் 2 பேருக்கு 2 கேள்விகள் ஆல்ரெடி போட்டோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோ 3வது நபரான பென்ஸுக்கு 3வது கேள்வி. சரியா? இந்த இஷ்யூ ரொம்ப 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 மிகப்பெரிய சீரியஸான இஷ்யூ. இதில் பென்ஸ் மட்டும் பாதிக்கப்படலை, ஆனால் பென்ஸுனால இன்னும் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பென்ஸுனால அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, பென்ஸ் வந்து அந்த 2 பேரை ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு கூட்ட மக்களுக்கு பென்ஸ் வந்து ஆகாதவராக இருக்கிறார். சரியா? ஏன்னா அவங்க வந்து அலிகேஷன் வச்சுட்டே இருக்காங்களே தவிர இது வரைக்கும் ப்ரூஃபாக சொன்ன மாதிரி இல்லை. முதல்ல ஆரம்பித்தது என்னென்னா, பென்ஸுடைய மனைவி வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்ற மாதிரி பரப்ப ஆரம்பித்தாங்க. அது கொஞ்ச நாள் ஓடிச்சு, யாரும் எதுவும் பெருசாக கண்டுக்கலை. அதை தொடர்ந்து இப்போ பென்ஸு இன்னொரு நபரோட மனைவியை, அதாவது சர்ச்சுக்கு வரவங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரிய அக்யூசேஷன் வச்சுருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் யாருன்னா அந்த பெண்ணும் அவருடைய கணவரும் தான். சரி, என்ன அக்யூசேஷன், யார் வச்சா பாருங்கள். அப்போது இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பிறனுடைய மனைவியை அடையிறும் போது கணவன்மார்களை என்ன பண்ணுறாங்கன்னா விட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்கு குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கணும்? சரி போ, நல்ல ஒரு பணக்காரர், நல்ல மக்களோட காணிக்க பணம் வருது, நீ போய் என்ன சம்பாதிக்கா, அவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு கணவன்மார்களே ஓப்பனாக சொல்ல போனால் கூட்டி கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் கணவன்மார்களே ஓப்பனாக கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு சபை தலைவராக, ஒரு போதகராக, ஒரு மேய்ப்பராக பென்ஸ் இதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்தார்? இதுதான் கேள்வி. இவ்வளோ பெரிய அலிகேஷனை வச்சு இவ்வளோ பெரிய டிஃபேம் பண்ணி அவங்க ஃபேமிலியில் மன உளைச்சல் எவ்வளோ இருக்கும், அவங்களுக்கு மன உளைச்சல் எவ்வளோ இருக்கும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எவ்வளோ இருக்கும், ஏன் பென்ஸ்ன்றவர் மிகப்பெரிய பாஸ்டர், அவருடைய விசுவாசிகளுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக இருக்கும். இதுக்கு பென்ஸ் அவர்கள் என்ன ஸ்டெப் எடுத்தார்? ஒரு பொண்ணு வாரா, பாஸ்டர் இந்த மாதிரி என் குழந்தைக்கு மன வளர்ச்சி இல்லை, எனக்கு ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளை வந்து ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கா, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நான் ரொம்ப மன பாரத்தில் இருக்கேன். அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை வாலிப தம்பிமார்கள், நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குழந்தைய வேணால் தத்தெடுத்துக்கலாம். உங்களால் வளர்க்க முடியலையாமா, சபை போதகர் ஐயா நான் என்ன பண்ணுறேன். ஆனால் நீங்கள் யாரை தத்தெடுக்கிறீங்க? அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தையோட தாய், அடுத்தவர் மனைவி. இவ்வளோ பெரிய அலிகேஷனை பென்ஸ் மேலே வைக்கும்போது பென்ஸ் நியாயமாக ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? இப்போ ஒருவேளை இதெல்லாம் நடக்கவே இல்லை, பொய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, சிம்பிளாக பென்ஸ் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன நடக்கும்? கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, வார்ன் பண்ணி இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு அப்பாலஜைஸ் லெட்டர் எழுதிக்கு வாங்கிட்டு விட்டுருவாங்க. அப்படி இல்லையா சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லையா சைபர் கிரைமுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் இதே தான் திருப்பி நடக்கும். ஆக மொத்தத்தில் குறைஞ்சபட்சம் அந்த வீடியோஸ் எல்லாமே, அவதூறு பரப்பப்பட்ட எல்லா வீடியோஸுமே டெலீட் ஆகும். அதை போட்ட எல்லாரையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, இனிமேல் அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி அனுப்பி விடுவாங்க. இதை பென்ஸ் செஞ்சாரா அப்படின்னா இல்லை. ஏன்? கண்டிப்பாக செய்யணும்ல. ஆனால் அதை பென்ஸுக்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவாருன்னு ஃப்யூச்சரில் இல்லை, ஆல்ரெடி அவர் அரசல் பொரசலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார் பாருங்கள். ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா, அழிக்க தேடுகிறவர்களே, அழிக்க தேடுகிற இடமே உங்களை அவர் அலங்கரிக்கிற ஒரு இடமா மாறும். உங்களை அலங்கரிக்கிற இடமா மாறும். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன் தெரியுமா, இப்போ சார்லஸ் ரோ பணப்பட்டுவாடா நடந்ததா அப்படின்லாம் போட்டேன் தெரியுமா, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்போது சொல்லியிருந்தேன்,
இதனால கிறிஸ்தவத்துக்கு என்ன சம்மந்தம்? கொஸ்டினிங் மாடர்ன் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி போடுறியே, என்ன சம்மந்தம்னு சொன்னது தெரியுமா? அது இங்கே தான் வருது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்ட மக்கள் இவங்களை அப்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதே கூட்ட மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு யாரெல்லாம் இதை பற்றி பேசுனாங்களோ அதையும் டெலீட் பண்ண வைப்பாங்க. இதை பென்ஸ் மாதிரியான ஆட்கள் இல்லைனா சார்லஸ் ரோ மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் யுத்தம் செய்தார், எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆனால் பின்னாடி யார் யுத்தம் செஞ்சால்? பணம். ஆனால் இங்கே பேசும்போது எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செஞ்சார் அப்படின்னு பேசி பயங்கரமாக இது பண்ணிவிடுவாங்க. இப்போது பென்ஸும் அதை தான் பண்ணுறாரு பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் விழுந்துருங்க, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்துருங்க. ஆமென். ஆண்டவரை நோக்கி பாருங்க. அதான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில விழுவேனாக. யார் கையில நான் விழ மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, மனுஷன் கையில விழவே மாட்டேன், மனுஷன் கையில விழவே மாட்டேன். இப்போ பென்ஸ் இப்படி தான் சொல்லி சமாளிப்பார். ஏன்னா இவர் ஒரு சபை போதகர், ரொம்ப பெரிய ஆள். அவருடைய கண்ட்ரோலில் அவருக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க, பென்ஸ் உட்பட. பென்ஸ் மேலேயும் அலிகேஷன், அவங்க ஒய்ஃபையும் தப்பாக பேசுகிறாங்க. அது போதாதுன்னு இப்போ பென்ஸ் இந்த பெண்கிட்ட தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி இந்த 2 பேரும் சீனுக்குள்ளே வராங்க. அதில் இந்த நபர் வந்து பணம் வாங்கிட்டு அதை ஓகேன்னு சொல்கிறாருன்ற அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனத்தையும் இல்லை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போது பென்ஸு நியாயமாக இந்த 2 நபருக்காக, யார் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக சப்போர்ட் பண்ணி அவர் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு சிஎஸ்ஆர் போட்டு இதை நிப்பாட்டி இருக்கணுமா இல்லையா? 1 மாதமாக நடக்குது. 1 மாதமாக எனக்கு தெரிஞ்சு மேபி அதுக்கும் மேலே இருக்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் நடக்கும்னு தெரில. ஏன்னா நேற்று வரைக்கும் போட்டுட்ருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்ருக்காங்க. அப்படி இன்னும் எவ்வளோ நாள் போனாலும் பரவாயில்ல, இப்படியே இருப்பாரா? கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், கர்த்தர் பார்த்துப்பார். அப்படியா? இதுதான் பிப்ளிக்கல் ட்ரூத்தா? ஒரு 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 தலைவர், லீடர், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பாதிக்கப்படும் போது கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்றது தான் லீடர்ஷிப் குவாலிட்டியா? வலது கணத்தில் அரைஞ்சால் மறுகணத்தை காட்டு, நியாயம்தான். ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சப்போர்ட் பண்ணக்கூடாதா? இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறதே பாவம்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ ஒருத்தன் அறையும் போது நீ ஏன் என்னை அரைஞ்ச அப்படின்னு அவர் கேட்டது உங்களுக்கு தெரியாதா? இல்லை பவுல் வந்து நான் ரோமன் அப்படின்னு சொல்லி தன்னை டிஃபெண்ட் பண்ணது தெரியாதா? இல்லை ஆண்டவருமே உன்னை பொய் குற்றச்சாட்டு சொன்னால் உனக்குள்ளேருந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார், அது தெரியாதா? பொய் குற்றச்சாட்டு ஒருத்தன் சொல்லி உன்னை நியாய தீர்ப்பில் நிப்பாட்டினாலே அதுக்கே ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். ஆனால் அடுத்தவங்க இப்படி பொய் குற்றச்சாட்டு பண்ணி இப்போ பென்ஸு மட்டும் பாதிக்கப்படுறாருன்னா ஓகே, அவர் பர்சனல் டெசிஷன், ஓகே, எனக்கு பரவாயில்ல, நான் இருந்துடுறேன், கேஸ் கொடுக்கல, இல்லை இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஓகே. ஆனால் பென்ஸ் தலைமை போதகர், அவர் கீழே இருக்கிற இன்ஃபேக்ட் பயங்கரமாக அவருக்காக வேலை செஞ்சுருக்கிற, பயங்கரமாக மேசிவாக வேலை செஞ்சுருக்காங்க இவருடைய அந்த ஆர்கனைசேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிப்ளிக்கலா சர்ச்னு சொல்ல மாட்டேன், அது பிப்ளிக்கலா சர்ச் இல்லை, அது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்தாபனம், இல்லைனா ஒரு பிஸ்னஸ், கிட்டத்தட்ட பிஸ்னஸ் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு இந்த 2 நபர், பென்ஸு ஓனர்னு வச்சுக்கோங்களேன், கீழே 2 பேர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த ஆர்கனைசேஷனுடைய மார்க்கெட்டிங்க்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. பென்ஸ் வந்து குரல் கூட கொடுக்க மாட்டார். கேட்டால் கர்த்தர்கிட்ட தான் நிற்கணும், ஒரு மனுஷன்ட்டையும் போகக்கூடாது. அப்படியா? சரி, அப்படி நியாயமாக இருந்தால் பணம்னு வந்தால் மட்டும் மக்கள் காலில் விழ முடியுது ஏன்? ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்முடைய ஆண்டவருடைய பெரிய தயவின்படி கடந்த வாரத்தில் கூட உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணேன். நம்முடைய இடத்தை நம்ம ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்குறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பணம் வந்து பத்தாமல் இருந்ததுனால ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்து ஒன்று கடனாக, வட்டி இல்லாத கடனாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன் ராசா கடவுள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு ஒரு மனுஷன்ட்டையும் சொல்லாமல் ஓரமாக போய் உட்கார வேண்டியது தானே? ஏன்? அதை மந்த்லி கொடுத்து அடைக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சோம். ஒரு 30 lakhs அடைச்சிட்டோம். ஸோ அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு திடீரென்று ஒரு 80 lakhs rupees, ஒரு 80 லட்சம் ரூபாய் இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளே கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு தேவை அப்படின்னாங்க.
அதெல்லாம் எதுக்கு ராசா சொல்லிகிட்ருக்கீங்க? கர்த்தர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு ஓரமாக உட்கார வேண்டியது தானே? எதிரிகளையே கர்த்தர் மாற்றி புகழ்ச்சியாகி மாற்றுவார்ல, அதே மாதிரி பணத்தையும் கொடுத்து மாற்றுவார். பணம் வந்தால் மட்டும் மக்கள்கிட்ட வரணும். தனக்கு கீழே இருக்கிற 2 பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இவ்வளோ பெரிய விஷயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. இல்லை நீங்கள் வேறு எதுக்குமே போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்லை அப்படியா? ரீசெண்டாக ஒரு ஆடியோ பென்ஸ் அவர்களே நம்ம பிரவீன் டினோ கிட்ட பேசும்போது 30 லட்சம் 40 லட்சம்னு சொல்லி பேசியிருக்கீங்களா? அந்த நபர் ஒருவேளை 60 லட்சம் தரேன்னு சொல்லியிருந்தாரு, 60 லட்சம் கொடுத்தா தான் நான் கிரைம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருந்தா பென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கே மாட்டார், அப்படியே விட்டுருவார். இல்லை, அப்படியே விட்டுருவார். கர்த்தர்கிட்ட மட்டும்தான் நான் போய் கேட்பேன், வேறு எங்கேயும் கேட்க மாட்டேன் அப்படின்னு விட்டுருவார். கரெக்டா? அப்படி தானே? பதிவு பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் ஒரு 50 லட்சம் வாங்கிட்டு அடுத்த 50 லட்சம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது 50 லட்சம் நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா பென்ஸு சரிங்க நான் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் கேட்பேன், கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார்னு வீட்டிலே உட்காருவாரா? இதை தான் பைபிளும் செய்ய சொல்லியிருக்கா? பென்ஸ் என்ன பண்ணுவார்? நியாயமாக பென்ஸ் என்ன பண்ணுவார்? ஸ்டேஷன் போவார். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நிறைய ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருப்பார். சரி, அதை விட்டுருங்க. தனக்குன்னு வந்தால் தனக்கு கீழே இருக்கிற 2 பேருக்கு, தனக்கு உறுதுணையாக நின்னவங்களுக்கு, தனக்காக பணம் பெரிய அளவில் வாங்காமல் வேலை செஞ்சவங்களுக்கு, ஊழியம் நம்ம கர்த்தருக்காக செய்கிறோம் நம்பி செஞ்சவங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இம்மிடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பென்ஸால் முடியாதா? அவருடைய நம்முடைய ரொம்ப அந்த ஆபத்தில் ஹெல்ப் பண்ணுங்க, அதனால் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை முயற்சி எடுத்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக, அவங்களுக்கு திருப்பி ஹெல்ப் தேவைப்படுது. அப்போது உங்களால் முடியல, மக்கள்கிட்ட கேட்டு வாங்க. உங்களால் முடியலன்னு இல்லை, அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுது இல்லையா? அதே மாதிரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மேலே உள்ள ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சிலையோ இல்லை எதுனாலேயோ மிகப்பெரிய அலிகேஷனை ஒரு பெரிய டீம் சில்லற டீம் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, மக்கள்கிட்ட நீங்கள் அங்கே போயிட்டு என்னால் முடியல நீங்கள் கொடுங்க நான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டப்போ, இப்போ அதே மக்கள்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு பயங்கரமாக இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, என்னால் இப்போ இவங்க மேலே இவ்வளோ பெரிய அலிகேஷன் வச்சு சோஷியல் மீடியாவில் இப்படி அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து இதை இம்மிடியேட்டாக நிப்பாட்ட முடியாதா? முடியாதா? ஏசி வந்து போடுறதுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்டினியூவாக போடுறதுக்கு பிளான் பண்ணுவோம். அது வந்து இபி சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. இபி சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தடுமாற்றமாக இருக்குது. சரி, நிறைய ப்ராஜெக்ட் அப்படியே செய்ய முடியாமல் இருக்க முடியாது, செஞ்சுட்டே இருக்கிறோம். இபி வந்து இந்த மந்த் ஒரு இபி சார்ஜ் மட்டுமே 35,000. அப்புறம் வந்து இந்த டீசல் சார்ஜ் வந்து அதுவே ஒரு 50 அந்த மாதிரி வந்துடுது. அது ஒரு சர்வீஸ் ரன் பண்ணால் அந்த டீசல் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. சரி, என்ன வளவலன்னு இழுக்காதீங்க, மேட்ருக்கு வாங்க. அதனால் வந்து நினச்ச நேரமெல்லாம் ஏசியை ஆன் பண்ண முடியல. ஆனால் அதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கிறோம். அதனால் இந்த வெயில் காலத்துக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னா திருப்பி பிரயோஜனமே படாது. ரொம்ப வடியுது, பரவாயில்ல சொல்லுங்கள் மேட்ரை. அதனால் யாராவது இந்த இபியில் வந்து கொஞ்சம் இபி சார்ஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா சர்வீஸ்க்குமே நம்ம வந்து ஏசியை ரன் பண்ணி கவலை இல்லாமல் ஓட்டிக்கலாம். ஆமே. ஒரு ஏசி போடுறதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து காசு கொடுங்கன்னு கேட்க தெரிஞ்ச பென்ஸ் அவர்களுக்கு தனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஃபேமிலி இவ்வளோ பெரிய ஒரு கிரைசிஸில் இவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டிட்டு விழிப்புதுங்கி நிற்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதுக்கு ஒரு விஷயத்தை தீர்வு கட்டி முடிச்சு விட்டுறணும், அப்படி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன் இவ்வளோ நாளாக தோணலை? பிரசங்கத்தில் பார்த்தா நம்ம கர்த்தர்கிட்ட மட்டும்தான் நிற்கணும், கர்த்தர் எதிரிகளையே நமக்காக எதுக்கு அதெல்லாம் புரியலை. பைபிளில் என்ன இருக்குது? ஒருத்தன், நான் இந்த சாராம்சம் மட்டும் சொல்கிறேன், யாக்கோபில் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் பாக்கெட்டில் பணம் இருக்குது, இல்லை அந்த ஹெல்ப் பண்ண உன்னால் முடியும். அப்போ எதிரில் வந்து அந்த ஹெல்ப்பை ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்கும்போது நான் ஜெபம் பண்ணுறேன் கர்த்தர் தருவான்னு சொல்லாத, எடுத்து கொடுன்னு தானே இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம், அது உங்கள் சர்ச்சில், அது சர்ச்சாக இருந்தால் நியாயமாக எல்லாருடைய பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையாக எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. ஃபினான்ஷியல்லே நீங்கள் அவ்வளோ விளையாடி இருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வர பணத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து பயங்கரமாக ரெவல்யூஷனாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்யலை. சொத்து வாங்குறதுலையும் வீடு கட்டுறதுலையும், பெரிய வீடை கட்டிட்டு அந்த வீட்டில் இல்லாமல் 20,000 30,000 வாடகை கொடுத்து இன்னொரு வீட்டில் இருக்கிறதுலையும், நல்ல கார் வாங்குறதுலையும் செலவு பண்ணிடுறீங்க.
சரியா? ஏழை மக்கள் நீங்களே சொல்கிறீங்க ஒரு பக்கம், அவங்க பணத்தை வச்சு நீங்கள் நல்ல லாவிஸாக லக்ஸூரியஸாக வாழ்கிறீங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் அறம் நமக்கு சப்போர்ட் பண்ணவங்கள நம்ம மேலே உள்ள இதனால இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களே, அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஆக்ஷன். ஸ்டேஷனில் போய் நான் இந்த மாதிரி இந்த சபையினுடைய போதகர், எனக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்க, நான் எனக்கு கீழே இவங்க 2 பேரும் எனக்கு இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, அவங்களையும் என்னையும் இந்த மாதிரி தவறாக வச்சு பேசி இவ்வளோ இது பண்ணுறாங்க, அந்த காரை நான் வாங்கி கொடுக்கல, அவருடைய சொந்த உழைப்பில் அவர் வாங்கினார், இல்லை இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்காரு, அவர் கட்டுறாரு, எனக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை, இப்படி அவதூறு பரப்புகிறாங்க, அதனால் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக அதை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி எனக்கு சிஎஸ்ஆர் போட்டு இம்மிடியேட்டாக எஃப்ஐஆர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களால் கேட்டு எதுவுமே பண்ண முடியாதா? நீங்கள் இப்போ அடித்தடி கேஸ்லாம் வச்சுக்கோங்களேன், 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா என் மேலே தப்பே இல்லைனாலும் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனும் எதிரில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவான், இழுத்துக்கிட்டே போவோம், சரியா? ஆனால் இதில் நீங்கள் இப்படி ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் 4 பேர் இல்லை 40 பேர் இருந்தாலும் என்னன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை. நார்மலாக சிம்பிளாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு எஃப்ஐஆரை போட்டு கேஸை போட்டு முடிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. குறைஞ்சபட்சம் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபேவராகவே பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணுற மாதிரி வான் பண்ணி உடனே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஒரு நாள் டைம் இல்லை உடனே பண்ண, இதெல்லாம் உடனே பண்ணலாம், யூடியூப்னு தொட்டு பண்ணால் டெலிட்டு பண்ணணும்னு சொல்லி வான் பண்ணுவாங்க. பண்ண முடியாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் ஆக்ஷன் எடுப்பாங்க. இவ்வளோ சிம்பிளான விஷயம். ஒரு 2 பேர் 1 மாதமாக இவ்வளோ பெரிய சித்திரவதையை அனுபவிக்கிறாங்களே, அது உங்களுக்கு பெருசாக தெரியலையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ ஒரு லீடராக இருந்தால் இப்படி தான் நடந்துக்கணுமா? நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய லீடர்னு எப்படி சொல்லிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. இதை தான் நான் கேள்வியாக நினைக்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டேன். ஸோ 3வது நபருக்கு 3வது கேள்வி, இவ்வளோ பெரிய கேள்வி, ஆனால் ஒரு சின்ன கேள்வி தான், அது பெருசாக கேட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ 4வது நபருக்கு 4வது கேள்வி, ஆனால் 4வது நபர் 2 பேர், அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப், அந்த 2 பேருக்கும் என்னுடைய சார்பாக கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. அடுத்த பதிவில் இல்லைனா அதுக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம், கேட்போம். பாய்.